ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. சின்சான் அனிமேஷன், அதாவது சின்சான் கார்ட்டூன் அனிமேஷன் லெவலுக்கு நம்மளாலையும் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான அனிமேஷன் வீடியோ க்ரியேட் பண்ண முடியும். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன். ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். வீடியோ ரொம்பவே சின்ன வீடியோவாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த அனிமேஷன் வீடியோவை காமிக்கிறேன். சின்சான் அனிமேஷன் நான் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ப்ளே பண்ணுறேன், அதை பாருங்கள். Wow! Wow! I found the treasure map! Follow me! Captain Shinchan knows the way. Map கிட்ட இருக்கு. கேப்டனுக்கு மேப் தேவையில்லை. ஸ்லோவா போனா nothing will happen. See? Easy. ஓகே, கொஞ்சம் less easy. ஷின்சான் கேர்ஃபுல்லா இரு. ஹோல்ட் பண்ணுங்க. என் கை மிஸ்டேக்கா போச்சு. உன் கைக்கு தான் ஆல்வேஸ் மிஸ்டேக் வருது. ஐயோ, நம்ம ஸ்நாக்ஸ் போச்சு. டோன்ட் வரி, கேப்டன் ஷின்சே பண்ணுவான். ஃபர்ஸ்ட் ட்ரீ கிளைம் பண்ண கத்துக்கோ. ஷின்சான், நீ ரெஸ்கியூ பண்ண போறியா? The map says we must go this way, but that way looks much more fun. Don't just follow him. Great, another dead end. Where did Bo-chan go? ஸ்ப்ளிட் ஆக கூடாது, எல்லாரும் டுகெதரா சர்ச் பண்ணுவோம். Bo-chan எங்க இருக்க? அவன் தனியா போயிருப்பானே. பயப்படாதீங்க, நம்ம கண்டிப்பா அவனை கண்டுபிடிப்போம். Bo-chan, ஹாய். நீ எங்க போய்ட்ட? மேப்ல இருந்த சிம்பல் இங்க இருக்கு. Again starting. Shinchan, wait. Empty-ஆ? It's a horror adventure now. கோல்டங்க, இந்த பிளேஸ்ல மெமரிஸ் தான் ட்ரெஷர். அவங்களும் நம்ம மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. 5 friends just like us. அப்போ நம்ம கூட ஒரு மெமரி கிரியேட் பண்ணலாம். Definitely. Let's go up there. Follow the route this time. I promise. Wow, ரொம்ப beautiful. Shinchan, if one day நம்ம எல்லாரும் டிஃபரண்ட் ஸ்கூல்ஸ்க்கு போய்ட்டோம்னா அப்போ நம்ம இப்படி டுகெதரா இருக்க முடியுமா? ஸ்கூல் டிஃபரண்ட் ஆனா என்ன, ஃப்ரெண்ட்ஸ் டிஃபரண்ட் ஆகிடுமா? Don't lose it. Friendship bracelet. ஃப்ரெண்ட்ஷிப் கேப்டன் ஷின்சான் ஃப்ரெண்ட்ஷிப் கேப்டனுக்கு ரெஸ்பெக்ட் வேணும். யாரும் யாரையும் மறக்க கூடாது. Definitely. Friends forever. Friends forever. Wow. இதுக்கு தான் இவ்ளோ அட்வென்ச்சர். Actually worth it. ஃப்ரெண்ட்ஸ்னா டுகெதர் தான். யாரும் யாரையும் மறக்க கூடாது. Promise. True friendship is about never leaving a friend behind. ஸோ கைஸ், பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குன்னு. இதே மாதிரி ஒரு அனிமேஷன் வீடியோ நம்மளாலையும் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்டெப் தான். இந்த 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களாலையும் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி கிரியேஷன், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேரக்டர் இமேஜ் ஜென்ரேஷன், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் வீடியோஸ். அவ்வளோதான். இது 3க்குமே நான் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். சரிங்களா? 3 ப்ராம்ப்ட்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிடிஎஃப் ஃபைலாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிடிஎஃப்ல இருக்கிற ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்சான் வீடியோஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எந்த கார்ட்டூன் அனிமேஷனாலும் கிரியேட் பண்ணலாம். அதை எப்படி ஆல்டர் பண்ணி எடிட் பண்ணணும் அப்படின்றத நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோரி கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அகெயின் நீங்கள் ஜென்ரேட் மட்டும் கொடுங்க. இது எதுக்கு அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி தேவை. ஸோ அந்த ஸ்டோரி வந்து ChatGPT உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் வந்து கொடுக்கும். அதில் உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டோரி வேணும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த லாஸ்ட் ஒன் 10th ஒன் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டோரி வந்து சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்டோரியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு டயலாக்ஸ் எல்லாமே எனக்கு வேணும். அந்த ஸ்டோரி கிரியேட் பண்ணுறதுக்கு டயலாக்ஸ் எல்லாமே வேணும். அதுக்கு நான் இன்னொரு ப்ராம்ப்ட் வச்சுருக்கேன். ஸோ அந்த செகண்ட் ப்ராம்ப்டை அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணி அகெயின் நீங்கள் அது கீழேயே அதே சாட்டில் கீழேயே ஜென்ரேட் கொடுங்க. அதுக்கு முன்னாடி செகண்ட் ப்ராம்ப்டை காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ப்ராம்ப்ட்டுக்கு கீழே ஆட் எபிசோட் டைட்டில் நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ என்ன எபிசோட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த எபிசோடை அப்படி காப்பி பண்ணி அந்த டைட்டிலை மட்டும் காப்பி பண்ணி இந்த இடத்துல ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து என்டர் பண்ணிவிட்டு திரும்ப அகெயின் ஜென்ரேட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறமா ChatGPT உங்களுக்கு தேவையான
எல்லா டைலாக்ஸையும் சீன் பை சீனாக வந்து கொடுத்துரும் சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு தேவையான ஸ்டோரியை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸ்டோரி கிரியேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிட்டு செகண்ட் ஸ்டெப் வந்து கேரக்டர் இமேஜ் ஜென்ரேஷன். கேரக்டர் இமேஜ் ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம கூகுள் ஃப்ளோவில் தான் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்க, நான் ஆல்ரெடி கேரக்டர் இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து இதில் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன். ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதுக்கு நான் இன்னொரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன், தேர்ட் ப்ராம்ப்ட். ஸோ அந்த தேர்ட் ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் கூகுள் ஃப்ளோவில் தான் பண்ண போகிறீங்க. உங்களோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். கூகுள் ஃப்ளோவில் ரைட் சைட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா வாட் டு யூ வாண்ட் டு கிரியேட்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கிற ப்ராம்ப்ட்டை அப்படி காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க, கேரக்டரோட நேம் கொடுத்துருக்கேன் சின்சான்னு. அந்த இடத்துல நீங்க என்னென்ன கேரக்டர் கிரியேட் பண்ண போறீங்களோ அந்தந்த கேரக்டரோட நேமை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப இந்த செட்டிங்ஸ் ஐக்கான ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல நானோ பனானா ப்ரோ செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா ChatGPT உங்களுக்கு தேவையான கேரக்டர் இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் சரிங்களா. ஸோ கைஸ், நம்ம செகண்ட் ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், கேரக்டர் இமேஜ் ஜென்ரேஷன். இதுக்கப்புறமா அவ்வளோதான், ஜென்ரேட் வீடியோ வந்து இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே நான் கொடுக்குற மாதிரி இந்த சிங்கிள் லைனில் மட்டும் இந்த ப்ராம்ப்டை கொடுங்க. ChatGPT உங்களுக்கு தேவையான சீன் பை சீன் வீடியோ ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட்ஸை வந்து வரிசையாக கொடுத்துரும். இதையும் நான் ப்ராம்ப்டில் சேர்த்து ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இது நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா 1 by 1 வந்துடும். நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னா சீன் பை சீனாக காப்பி பண்ணி திரும்ப அகெயின் கூகுள் ஃப்ளோவில் பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஒரே ஒரு சீன் மட்டும் ஜென்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சீனை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு சீனை காப்பி பண்ணிவிட்டு கூகுள் ஃப்ளோ இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுள் ஃப்ளோ ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி 5 கேரக்டரோட இமேஜஸையும் அப்படி காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். லைக் எப்படின்னா ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி பண்ணுங்கள். இந்த இடத்துல 5மே ஆட் ஆகிறதான்னு பார்த்துக்கோங்க. 5 இமேஜஸையும் நீங்கள் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு கீழே நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த சீன் 1க்கான ப்ராம்ப்டை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுத்துருங்க. ஜென்ரேட் கொடுத்ததுக்கப்புறமா இங்கே அப்ரூவ் கேட்கும். அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான வீடியோ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ணியிருக்கிற 2 வீடியோவை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ கைஸ் பாருங்கள், நான் வீடியோ ஜென்ரேட் பண்ணிட்டேன். ரொம்பவே அக்யூரேட்டாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியும். நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அந்த ப்ராம்ப்டில் நீங்கள் என்ன கேரக்டர்னாலும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டோரியும் நீங்கள் என்ன ஸ்டோரி வேணாலும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நான் கொடுத்துருக்கிற ப்ராம்ப்டில் நீங்கள் இந்த சின்சானோட ஸ்டோரி மட்டும் கிரியேட் பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன கார்ட்டூன் வேணுமோ அந்த கார்ட்டூனோட நேமை ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கறது மூலமாக உங்களாலையும் உங்களுக்கு தேவையான கார்ட்டூனை கிரியேட் பண்ணிக்க முடியும். உங்களோட ஓன் டைலாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான AI வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, bye. Shin-chan, slow down! Guys, almost there!